ராமஜெயத்துடைய பாடி போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு மாலை 2 மணி அளவில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. ராமஜெயம் கொலை செய்யப்பட்டப்ப அவருடைய பாடியில் ஆல்கஹால் இருக்கு, கொலை செய்யப்பட்டு சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற தகவல்கள், பல தகவல்கள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வெளியாகுது. ஆனால் ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ராமஜெயம் ஆல்கஹாலே சாப்பிட மாட்டார், மதுப்பழக்கமே அவரிடத்துல கிடையாது அப்படிங்கிற தகவல்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அவர் வாக்கிங் செல்லும் போது கடத்தப்பட்டு 1 மணி நேரத்துக்குள்ளார அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதுவும் கொலையை பொறுத்த வரைக்கும் சயனைடு கொடுத்து சயனைடு சாப்பிட வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கு. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. தலையுடைய பின்மண்டையில் கொடூரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மண்டை உடைந்து கிடக்கிறது. அதே நேரத்தில் வாய்க்குள்ள துணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செய்திகளை பொறுத்த வரைக்கும் வாயில் அவருடைய ஆண்குறியே வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்திகள் கூட ஊடகங்களில் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக போலீஸை பொறுத்த வரைக்கும் 7 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. தீவிரமாக தேடுதல் வேட்டையில் 7 தனிப்படைகளும் செயல்படுது. ராமஜெயம் காலையில் வாக்கிங் சென்றது, யாரையெல்லாம் சந்திச்சாங்க, எந்த பகுதியில் ராமஜெயத்துடைய சடலம் கிடந்தது, ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் ரீதியாக அவருடைய நெருக்கமாக இருந்த நபர்கள், கட்சியில் முக்கியமான பதவியில் இருந்தவங்க, பிஸ்னஸில் இருந்தவங்க, பிஸ்னஸ் போட்டியாளர்கள், அரசியல் ரீதியாக போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலையில் 7 தனிப்படைகளும் விசாரணையில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் போலீஸை பொறுத்த வரைக்கும் ராமஜெயம் எந்த முறையில் கொலை செய்யப்பட்டாங்க, ஒருவர் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அது எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் எந்த பாணியில் யார் இது போன்ற கொலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை போலீஸ் எடுப்பாங்க. இந்த அடிப்படையில் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மட்டக்களப்பு எப்படி கொலை பண்ணுவாங்க அந்த ஃபார்முலா அல்லது மலேசியா பாணியில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார். கைகள் கால்கள் எல்லாமே கட்டுக்கம்பி போட்டு கட்டப்பட்டு சைனைடு கொடுத்து கொலை செய்யப்பட்டு வாயில் துணி வைக்கப்பட்டு கழுத்து நெரித்து பின்மண்டல தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த பாணியை பொறுத்த வரைக்கும் இது இலங்கையில் மட்டக்களப்பு அல்லது மலேசியா இந்த பாணி தான் அப்படின்னு சொன்ன உடனே தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் சென்னை விமான நிலையத்தில் வந்து சென்றவர்கள் யார் யாரெல்லாம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க, திருச்சி விமான நிலையத்திலிருந்து யார் யாரெல்லாம் போனாங்க, விமான நிலையத்தில் எல்லாமே தேடுதல் வேட்டையில் அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாக்களை வாங்கி அதுலேயும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. செல்போன் கால் ஹிஸ்ட்ரி அடிப்படையிலான விசாரணையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு.